அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆன மார்க்கோ ரூபியோ அவர்கள் அவர் தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் பேசுறாரு. பேட்டி எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதுல இந்த ரஷ்யா உக்ரைன் வார பத்தி கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, ரூபியோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதாவது இந்த போருக்கான டைனமிக்ஸே மாறிடுச்சுங்க. முன்னாடி தொடக்கத்துல எல்லாம் வருஷத்துல எல்லாம் அமெரிக்காவோட நம்ம அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். இருந்த குறிக்கோள் என்னன்னா, எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா அக்ரஷனை ஸ்டாப் பண்ணிடணும் அப்படிங்கிறது போல ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சூழ்நிலை வேற. ஆனா ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களை எப்ப வந்தாரோ அப்பவே நாங்க டைனமிக்ஸ மாத்தினோம். தேவதூதர் மாத்தாமையா இருப்பாரு, தேவர்களோட அறிவுரையை கேட்டு அதுக்கேற்றபடி நடப்பவர் இல்லையா? இது மட்டும் நம்ம பிட்டு. பட் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் கிட்ட லாங் ரேஞ்ச் எபிலிட்டி இருக்கு. லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் பண்றாங்க ரஷ்யாக்குள்ள. இப்பெல்லாம் போர் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன் மக்கள் கிட்டயே போயிடுச்சு. அது கண் கூட தெரியுது. அது பேசும்போது ரஷ்யால வெடிக்கிறது, ரஷ்யால புகையிறது அப்படிங்கிறது போல வச்சிருந்தாங்க. ஆனா அதை விட வந்து பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்கால கடவுள் வந்து பாத்தீங்கன்னா வரம் கொடுத்துட்டாரு போல தெரியுது. வாஷிங்டன் டிசில பயங்கரமா பத்திக்கிட்டு எரியுது. அங்க வேர் ஹவுஸ்னா இங்க ஒரு சிட்டியே காணாம போற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா காட்டுது. வாஷிங்டன்ல பல பகுதிகள்ல இருந்து வந்து பார்த்தா மக்கள் அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க கூடிய வேலைகள். அது சுத்தி இருக்கக்கூடிய அந்த காட்டு பகுதியில பயங்கரமான நெருப்பு. அமெரிக்கால தீயணைப்பு வீரர்கள் கடுமையா போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. அது அனலிசிஸ் அப்படிங்கறது பேர்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா எதை வேணாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாவது அமெரிக்கால இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க கடவுள், அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா குண்டுகளை போட்டு எரிக்கிறாங்க இல்லையா, எல்லா காடுகள் இதெல்லாம் எரியுது இல்லையா? சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா அங்க எரியுது அப்படி போல இப்பெல்லாம் பேசவே கூடாது. ஆக்சுவலா இதெல்லாம் இயற்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பழி வாங்குறாங்க அப்படிங்கிறது போல தவறான ஒரு செயல். அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா தப்பா சித்தரிக்கக்கூடிய இதுல இறங்கியிருக்காங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி அனலிஸ்ட் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காதீங்க. உங்களோட விழிப்புணர்வுக்காக இது போல சொல்லணும். இது போல பெனாத்திட்டு இருப்பாங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படிதான். ஸோ அதனால இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கூடாது, பெருசா நீங்க எடுத்துக்கூடாது. ஓகேங்களா? மெயினான விஷயத்துக்குள்ள வந்து ஸோ அதனால ரஷ்யாவோட மக்கள் கிட்டே இந்த போருங்கிறது வந்து பண்ண போயிருச்சு. ஆனா ட்ரம்ப் அவர்கள் இருக்கார் தெரியுமா, அவர்தான் இரு தலைவர்கள் கிட்டையும் பேசி ஒரு முடிவெடுக்க முடியும். ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு இடத்துல பேச வைக்க முடியும்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரே தலைவர் அது ட்ரம்ப் அவர்கள் தான். அதனால பல்வேறு விஷயங்கள் பேசிக்கிறாரு. மற்றபடி அதுல இருந்து பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா நிறைய பேசினாரு. அப்படி இப்படி அப்படிங்கிறது போல பில்டப்ஸ் அவ்வளவுதான் நினைக்கிறேன். இதுக்கு மேல பெருசா எதுவும் இந்த மாதிரி இல்ல. பட் பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிறது போல ஒரு எண்ணத்துல இருக்கிறார். வார் ஆஃப் அட்ரிஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ரஷ்யால சில வேர் ஹவுசஸ் இப்ப வரைக்கும் ஒரு 12 வேர் ஹவுஸ் கிட்ட வந்து பண்ண அடிச்சிருக்காங்க. அது பெரும் இழப்பு தான், பெரும் இழப்பு தான். பட் ஆனா ரஷ்யாவோட எண்ணெய் வருவாய் அப்படிங்கறத கம்பேர் பண்ணும்போது போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரஷ்யானால எவ்வளவு நாள்ல மீண்டு வர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மொத்தம் இந்த 5 வருஷ இழப்புல இருந்து ரஷ்யானால குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துல மீண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறது போல பேசணும். ஏன்னா அந்த அளவுக்கான வருவாய், நிலப்பகுதி, உக்ரைன்ல இப்ப கையகப்படுத்தி இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ், ஆஸ்பெக்ட் ஃபேக்டரி, அப்புறம் வந்து பீர் ஃபேக்டரி நம்ம பார்த்தோமே பக்முட்ல. அடே அப்பா, ரொம்ப பெரிய ஃபேக்டரி அது அண்டர் கிரவுண்ட்ல. பிரிகோஜின் அவர்கள் கூட பார்த்தோம்ல அந்த டைம்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கையகப்படுத்தியிருக்காங்க. லித்தியம் ரிசர்வ், அதிகப்படியான இயற்கை வளங்கள் இருக்கக்கூடிய, மக்கள் அதிகமா வசிக்கக்கூடிய, அதிக வர்த்தகம் நடக்கக்கூடிய சி ஆஃப் அசவ் அப்படிங்கிற அந்த மொத்த பகுதி, கிரீமியா அப்படிங்கிற ஒரு பவர் ஹவுஸ், பல்வேறு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இந்த இறுதியில வந்து பாத்தீங்கன்னா கையில இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஏன்னா சீஸ்ஃபயர் தான் உக்ரைன் கேட்கிறாங்க. சீஸ்ஃபயர் வேணும், சீஸ்ஃபயர் வேணும். ரஷ்யா என்னைக்கு சீஸ்ஃபயர்றாங்களோ அது முடிஞ்சிடும். ஸோ அப்ப அப்படின்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துல முடிச்சிடும். ரொம்ப அசால்ட்டா பேசுறாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. ரஷ்யாவுக்கு ஆதரவா பேசக்கூடிய அனலிஸ்ட். ஸோ அது எப்படி அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இழப்பு இல்லை. ஆனா உக்ரைன்ல இருக்கக்கூடிய இயற்கை வளத்துல பாதி எவ்வளவு இருந்தாலும்
இயற்கை வளம்னு இல்ல, அத்துணை வளங்களிலும் பஸ் ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட், ஹப்பு, லாஜிஸ்டிக் ஃபெசிலிட்டி, போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல இது மாதிரி ஒரு பொருள் கண்டுபிடிச்சாலும் அது உக்ரைன் தான், அது எங்களுக்கு தான் பாதி அப்படிங்கிறது போல பல்வேறு விஷயங்கள்ல வந்து பண்ண பாதி அமெரிக்கா எழுதி வாங்கிட்டான். உக்ரைன் மீண்டு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 30 வருஷம் ஆகும் அப்படிங்கிறாங்க. இது எப்படி கணக்கு போடலாம்னா, திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன்ல இருக்கக்கூடிய ப்ரோவேரி அப்படிங்கிற ஒரு பகுதி உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த மேப் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருப்போம். இனிப்பெற வரைக்கும் இந்தாக்குல இருக்கு, மிக முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜொட்டாக்கா அப்படின்னு ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்கு. ஸோ அதோட வேர் ஹவுஸ் அடிச்சிட்டாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு தேவைப்படக்கூடிய வேர் ஹவுஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் தேடி தேடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்ரோல் ஸ்டேஷன்ல இருந்து எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யா. ஸோ இங்க மட்டும் தானே கேட்டீங்கன்னா அடுத்த நோவோ போஸ்ட் தான். எப்படி இந்தியா போஸ்ட் அது போல நம்ம சொல்லியிருப்போம். எல்லா இடத்துலயும் வேர் ஹவுஸ், டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்னு எல்லா பகுதியிலும் உக்ரைன்ல தேடி தேடி உக்ரைனோட கிழக்குல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. நோவோ போஸ்ட் தான். இப்போ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கர்கிவ்ல இருக்கக்கூடிய குரோச்சிட் அப்படிங்கிற ஒரு பகுதி செட்டில்மெண்ட், ஒரு கிராமம் மாதிரி. ஸோ அது பக்கத்துல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் அடிச்சிட்டாங்க. அடுத்தது இதே நோவோ போஸ்டா பாலிட்டோவா ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு வேர் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு அடிச்சுட்டாங்க. ஸோ இது போல பல பகுதிகளும் அடிக்கிறாங்க. அடுத்த சுமியில இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஜோன்ல ஏரியல் குண்டுகள் மலைச்சாரர்கள் போல போட்டு போயிருக்கிறாங்க ரஷ்யன். பல பகுதிகளை வெடி விபத்துகள் நடந்திருக்கு. எல்லாத்துக்கு மேல ஜாப்ரோசேஷியால ஹெவியான ஸ்ட்ரைக் நடந்திருக்கு, ஏர் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு. ஸோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலை நோக்கி போயிடுச்சு. இதே போல உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கிறாங்க அப்படிங்கறதே வச்சுக்கலாம். திருப்பியும் உக்ரைன் உக்கிரமா ஆடி இருக்காங்க அப்படிங்கறதே வச்சுக்கலாம். ரஷ்யாக்குள்ள என்னடா அதான் ரஷ்யா அடிச்சாங்கன்னு சொன்னா அப்புறம் என்ன திருப்பி உக்ரைன் அடிக்கிறாங்க அப்படிங்கிறவங்களும் உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துருக்கும். ஆமா, என்னன்னா ஒரு தரமான வேலையை பார்த்து விட்டாங்க. இந்த அணு ஆயுதம் அப்படிங்கிறது இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க பார்த்து இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அது போட்டா எப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது போல, அதாவது யூடியூப்ல அது போல பார்த்துருக்கலாம். பட் ரியலா இப்ப இருக்கக்கூடிய நவீனமான ஒரு அணு ஆயுதத்தை போட்டா எப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தே ஆகணும்னு உக்ரைன் அடம் முடிக்கிறாங்க. அந்த மாதிரியான வேலையை பார்த்திருக்காங்க உக்ரைன். 2 தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. உண்மையாலுமே ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு பொறுமை ரொம்ப அதிகமா இருக்கனால இதை இந்த அளவு கையாள முடியுது. ட்ரம்ப் அவர்களா இருந்திருந்தாருன்னா என்ன மாதிரி ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ரஷ்யால தேவதூதர் மாதிரி ஒருத்தர் ரஷ்யால உட்காந்துருந்தாருன்னா வேற மாதிரி ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய ஒரு உண்மை. முதல்ல என்ன நடந்தது அப்படிங்கிற சொல்லிடுறேன். உக்ரைனோட ராணுவ வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ரோசியா பகுதி இருக்கு இல்லையா, அதாவது ஜாப்ரோசியாவோட அணு உலை நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஸோ அதோட நியூக்ளியர் ஃபியூயல் வச்சிருப்பாங்க. யுரேனியம் என்ரிச் பண்ணது அதெல்லாம் பண்ண நியூக்ளியர் ஃபியூயலா யூஸ் ஆகும். ஸோ அதோட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி மேல வந்து பண்ண அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஸோ நியூக்ளியர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி மேல அட்டாக் பண்ணதுனால இந்த நியூக்ளியருக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் கொடுக்க முடியல. அதனால ஆகஸ்ட் 1ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதோட பவர் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா இழந்துருச்சு. ஸோ அதனால 1 மணி நேரத்துக்கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. அதுக்கப்புறம் அது ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா இது கோல்டு ஷட்டவுன். ஏன்னா இங்க இருந்து ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்து பவர் எடுக்கிறாங்கன்னா கிரீமியா, பெர்சன், ஜாப்ரோசியா இந்த பகுதிகள் எல்லாத்துக்கும் ரஷ்யானால கரண்ட் கொடுக்க முடியும், ப்ரொடியூஸ் கொடுக்க முடியும். ஸோ உக்ரைனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் ரன் ஆகக்கூடாது. அதனால அது மேல தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது என்னைக்காவது ஒரு நாள் அது வெடிச்சதுன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிற மாற்று காலத்துல. இது இங்கிலாந்து இல்ல, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கே சிக்கல் ஏற்படும். அதுவும் துருக்கிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துருக்கி, பல்கேரியா, ரொமேனியா கருங்கடல், அந்த இடம் ஃபுல்லாவே கருங்கடலே வந்து பாத்தீங்கன்னா கண்டாமினேட் ஆகிற அளவுக்கான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஒண்ணு இது நடந்திருக்கு. அடுத்தது மாஸ்கோல டார்கெட் பாம்பிங் அப்படிங்கிறது போல நடந்திருக்கு. முதல்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்றேன். அந்த மாஸ்கோல ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஇடி பிளாஸ்ட் நடந்திருக்கு. இந்த ஐஇடி பிளாஸ்ட் எப்படி நடந்திருக்குன்னா, அங்க போலீஸ்காரங்க ஒரு வயசானவங்க ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் அப்படிங்கறதோட தூக்கிட்டு வந்துக்கிறாங்க. வாங்க வாங்க இல்ல இந்த வாங்க செக் பண்ணிட்டு தான் யாரா இருந்தாலும் உள்ள போகணும் அப்படிங்கறது போல கூப்பிட்டு செக் பண்ணும்போது வெடிச்சிருச்சு. இது வந்து ரிமோட் டிட்டனேஷன்ல வெடிச்சிருக்கு. ஒரு கிஃப்ட் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க, கொண்டு போய் இங்க கொடுங்க அப்படிங்கிற சொல்லிட்டாங்க.
ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து அங்கே கொடுக்க வந்திருக்கிறாங்க. வரும்போது போலீஸ்காரங்க செக் பண்ணும்போது வேற ஒருத்தங்க ரிமோட்ல ஆக்டிவேட் பண்ணனால வெடிச்சிருச்சு. ஸோ இது போல வெடிச்சதுனால அந்த வெடி விபத்தினால வந்து பார்த்தா 3 நபர்கள் இறந்துட்டாங்க. 21 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே வெடிச்சதுல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பாம்பு எடுத்து வந்துக்கிறாங்க. அது வெடிச்சிருக்கு. அது என்ன ஏதுங்கிறது அந்த அவங்களுக்கு தெரிஞ்சுதா இல்லையா? யார் கொடுத்தது என்ன ஏதுங்கிறதுல இங்க ஒரு கேள்வி. ஆனா இந்த பாம் ஏன் மாஸ்கோல அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே நடந்துச்சு? அதுவும் அந்த ரெஸ்டாரண்ட் வந்து பாத்தீங்கன்னா குர்தின்ஸ்கியா அப்படின்னு ஒரு ஸ்கொயர் இருக்கு. அந்த ஸ்கொயருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் பர்த்டே பார்ட்டி கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போக வேண்டிய பரிசு பொருள் எது? அந்த பரிசு அவருக்கு போகாததுனால இன்னைக்கு அவரு ஜாலியா இருக்கலாம். ஆனா அந்த பரிசு அங்க போயிருந்ததுன்னா இந்நேரத்துக்கு உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா புக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர ரெயினுங்கிறது இருக்குமா? இந்த ரெயினா வந்து பாத்தீங்கன்னா புழிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத மாற்று கருத்துல. ஏன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு நபர் பர்த்டே பார்ட்டி கொண்டாடிக்கிறார். அதனாலதான் புக்கு மட்டும் மிஞ்சி இருக்கு. மிக முக்கியமான வேற ஒரு நபரா இருந்திருந்தாங்கன்னா அதுவும் இருக்காது. அந்த பொட்டிக் ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்களே பாத்தீங்களா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க போகக்கூடிய ஒரு ஹோட்டல். நம்ம வெளியிருந்து பாக்குறதோட சரி. அந்த பொட்டிக் ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது. அங்க இருக்கக்கூடிய அந்த அலெக்சாண்டர் யார் அப்படின்னா கொலோனல் ஜெனரல் அலெக்சாண்டர் ஷைகோ அவர்கள். இவர் யாரு ரஷ்யால அப்படின்னு கேட்டீங்கன்னா கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் ரஷ்யன் ஏரோஸ்பேஸ் போர்ஸ். அதாவது ரஷ்யாவோட அந்த விமானம் அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விண்வெளி படை இருக்கும் இல்லையா, அதோட கமாண்டர் இன் சீஃப் அலெக்சாண்டர் அவர்கள் பிறந்த நாள் செலிப்ரேஷன்ல ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படிங்கறதோட யோசிச்சிருக்காங்க. அந்த கிஃப்ட் டைமுக்கு டெலிவரி ஆகாததுனால அவர் செலிப்ரேட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிருக்காரு. இல்லைன்னா இது மிக பெருமளவுல சிக்கலா மாறிடும். ஏன்னா இதே போல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால ஒரு ஃபேமஸான ஒரு டெலகிராம் சேனல் பிளாகர் ஜேர்னலிஸ்ட் சொல்லிட்டே போலாம். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போது ஒரு ஸ்கார்ல இப்படிதான் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது வெடிச்சிருச்சு. அப்புறம் வந்து பண்ண இறந்துட்டார். இது போல பல நபர்களுக்கு வந்து பண்ண அது போல செக் வச்சிருந்தாங்க. இந்த தடவை இவர் தப்பிச்சிருக்காரு. ஏன்னா இது எல்லாமே முன்னாடி நடந்த ஒரு விஷயங்களை திருப்பி திருப்பி அதே ஒரு ஃபார்மேட்ல நடக்கிறாங்க. கார் வெடிகுண்டுகள் இது போல விஷயங்கள்லாம் ரஷ்யாவில் நடக்குது இல்லையா? ஸோ இந்த தீவிரவாத தாக்குதலை கொஞ்சம் ரஷ்யா கட்டுப்படுத்தினாங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா இழப்புக்கு அப்புறம் அவங்க ரெஸ்பாண்ட் பண்றது அப்படிங்கிறது சிக்கலா இருக்கும். ரெயின் மாதிரி பேஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். ஸோ இது போல பல்வேறு விஷயங்கள் வந்து பண்ண எஸ்கலேஷன் அப்படிங்கிறது உக்ரைனும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ரஷ்யா எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணாங்கன்னு பார்த்தோம். இப்போ உக்ரைன் என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அது கூடவே சிவிலியன் வாழும் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் ஒரு இடத்துல குண்டுகளை போட்டு போயிருக்காங்க. அடுக்குமாடி குடியிருப்பு கட்டணம். அந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடத்துல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணதுனால சில நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இறப்பு விகிதம் இன்னும் சொல்லல. அது வந்துச்சுன்னா ஏதாவது வந்துன்னா பார்க்கலாம். குறைஞ்சது 2 நபர்களாவது இறந்திருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸ்தராத்தவ் அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வாழும் பகுதியில இது போல ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு எப்படி ரஷ்யா ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆல்ரெடி ஹெவியான பாம்பிங் கீவ்ல ஏர் அலர்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. அதோட அப்டேட்ஸ் வர அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது உச்சக்கட்டத்துல இருக்கு. ஸோ மார்க்கோ ரூபியா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்டேல்மேட் ஆக போகுது அப்படிங்கிறது போல அவர் சொன்னாரு. ஆனா ஸ்டேல்மேட்டுக்கு நோக்கி போற மாதிரி தெரியல. ஒரு புது எஸ்கலேஷன் அடுத்த கட்ட தொடக்கம் போல தெரியுதே. போரோட அடுத்த கட்டத்தோட ஒரு படிக்கட் அப்படிங்கிறது போலதான் தெரியுதுன்னு பல அனலிஸ்டோட கருத்துக்கள். அது போல எதுவும் இல்லாம பேசி தீர்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கும். எஸ்கலேட் ஆச்சு அப்படின்னா இது போல அடுத்தடுத்த கட்டமா போச்சுன்னா அப்புறம் அணு ஆயுதம் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்களா அப்படிங்கிற அச்சங்கள். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வரக்கூடிய செய்திகள் வச்சு அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.